Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சுருப்போம், அந்த மாதிரி நான்வெஜ் மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம். வாழைப்பூ வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா வாழைப்பூன்றது ரொம்ப க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் வாழைப்பூ சாப்பிட்ருங்க, அது உடம்புக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரெகுலராக வாரத்துக்கு 2 தடவையாவது வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேயராக வரும். இதை எடுத்திங்கன்னா நீங்கள் அதை கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொத்தாக எடுத்துக்கோங்க. கொத்தாக எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா எல்லா பூவுமே ஒரே நேரத்தில் பிரிஞ்சு வரும். அதில் நீங்கள் ஒரு பூலையும் எடுத்து இந்த முன்னாடி தொப்பை மாதிரி இருக்கும் ஒன்று, அதை எடுத்துடணும். அதே மாதிரி மேலே கொண்டை வச்ச மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துடணும். இது ரெண்டுமே ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டம், கட் பண்ணுறது நறுக்கிறது எல்லாமே கஷ்டம். அது நம்ம உடம்புக்கு தேவையில்லை, அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி பூவை வச்சுக்க போகிறோம். இதே ப்ராசஸில் நம்ம முழு பூவையுமே க்ளீன் பண்ண போகிறோம். தேவையில்லாத ரெண்டுத்தையும் எடுத்துட்டு மீதி இருக்கிற பூவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொத்தாக எடுத்து கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கும்போது அப்படியே போடாமல் இந்த மாதிரி ஒரே மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா எடுத்து பொடியாக நறுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ வச்சு நீங்கள் கூட்டு செய்யலாம், வாழைப்பூ வடை செய்யலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச பிறகு நம்ம இதை அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்க சோம்பு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, உடச்ச கடலை ஒரு 1/4 கப், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் உருண்டை செய்கிறதுக்கு. வெங்காயம் நறுக்கி போடலாம், நிறைய பேர் எடுத்து போட்டுடுறாங்க பசங்கன்றதுனால நான் அதையும் இன்றைக்கி அரைச்சிடுறேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் 2-3 நறுக்குன்னா பூ, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நைஸாக நறுக்க தேவையில்ல. இதை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம பால் மாதிரி பிடிக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வாழைப்பூ வடை செய்யும்போது கடலப்பருப்பு ஊற வச்சு எப்பவும் போல் கடலப்பருப்பு வடை செய்கிறப்போ நம்ம வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை செய்ய போகிறதுனால இதை சின்னதாக பால் பிடிச்சி எல்லாத்தையுமே பாலாக நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப இந்த வாழைப்பூவை எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பில்லை. வடை செஞ்சிங்கனாலும் அதில் எடுத்து போட்டுருவாங்க. நீங்கள் கூட்டு செஞ்சால் நிறைய பேர் சாப்பிட்றது கஷ்டம், இதில் கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, தாளிக்க ஒரு வெங்காயம், தேங்காய் ஒரு பத்தை, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், தாளிக்கிற வெங்காயத்தை எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி செய்கிறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நிறைய கிடைக்கும். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பால் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை போடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு பாலாக போட்டு நல்லா திருப்பி போடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஆயிலில் செய்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது நீங்கள் ஆவி கட்டியும் செய்யலாம், ஆனால் ஆயிலில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதையே உருண்டை குழம்பு மாதிரி ஆவி கட்டியும் எடுத்து செஞ்சு பாருங்கள். அதை விட இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு வடை செஞ்சிடலாம். கடலப்பருப்பு ஊற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் உடச்ச கடலையில் கூட வடை செஞ்சிடலாம். மேலே கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சோண்டு உள்ள டீப் இன்சைடில் இருக்கிற பூவை லேசாக பொரித்து மேலே கார்னிஷிங் பண்ணலான்றதுக்காக இந்த ஐடியா நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வாழைப்பூ 65 கூட செய்யலாம். அதே மாதிரி நம்ம 65க்கு என்னெல்லாம் மசாலா போடுமோ அந்த மாதிரி வாழைப்பூவில் புரட்டி போடலாம், வாழைப்பூ பஜ்ஜி போடலாம், எல்லாமே போடலாம். இப்போ குழம்பு தாளிக்க நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பும் நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1,
பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு போடுற வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கலக்குங்க, அவசரப்படாதீங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை நம்ம எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்குறதுனால டேஸ்ட்டு இன்னும் நமக்கு நல்லா கூடி வரும். முதல்ல தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்காது. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதித்த பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்படியே கலக்கி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணின்றது நம்ம இன்னும் மிக்சியை வாஷ் பண்ணி இதில் சேர்க்கலைன்றதுனால நம்ம அரைச்ச மிக்சியே வாஷ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த உருண்டை குழம்பு, கோலா உருண்டை குழம்பு எல்லாமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருந்தால் தான் உருண்டை போட்ட பிறகு அது திக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். கார்னர்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்ச உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையை நீங்கள் ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம், குழம்புல போடாமல் அப்படியே ஸ்டார்டராக கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க, மெதுவாக கலக்குங்க. உருண்டை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பொரிச்சது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சிம்மிலேயே வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதித்து இறக்குனீங்கன்னா சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை தயார். இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஒரு அப்பளம் பொரிச்சு உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஒரு அப்பளம் கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மேலே பொரிச்ச அந்த வாழைப்பூவை தூவி சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.